இன்றைக்கி வந்து நம்ம மொச்சக்கொட்டையும் மட்டனும் போட்டு ஒரு குழம்பு கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். மட்டன் வந்து நல்லா வேக வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து மொச்சக்கொட்டை பிதுக்கு பருப்பு, இது மொச்சக்கொட்டை பிதுக்கிட்டு இது வந்து முளை கட்டினது. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். நான் தோசை ஒரு 2 தக்காளி, ஒரு 2 வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கொஞ்சம் தேங்காய், ஒரு 6 பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 லவங்கம். இப்போ வந்து தாளிச்சு விட்டுக்கலாம். மட்டன் வேக வச்சு குக்கர் தான் இது. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினா இந்த மொச்சக்கொட்டை பிடிக்க வச்சு இதில் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச விழுது இதிலே சேர்த்துக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் இதிலே சேர்த்துக்கலாம். வேக வச்ச மட்டன் இதிலே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டன் வேக வைக்கிறதுல 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நான் மட்டன் ஆல்ரெடி வேக வச்சதுனால ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும். விட்டு எடுத்துட்டேன். குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.